பாத்ரூம் ஏங்க இதுவே ரூம் தான் ரூம் மாதிரி தான் இருக்கு இது பாத்ரூம்னு வர சொல்றீங்க பெஸ்ட் தியேட்டர் இன் சென்னைன்னு சொல்லலாம் வித் ஃபுல் சி வியூ இது வந்து ஒரு சினிமா தியேட்டர் ஒரு 8 பேர் உட்காரலாம் நல்ல ரொம்ப லக்ஸுரியஸாக பண்ணியிருக்கிறோம் இது ஒன் ஆஃப் த பெஸ்ட் எல்சிடி ப்ரொஜெக்டர் நீங்கள் வந்து படமே பார்க்கலாம் இங்கே மழை நாங்கள் நினைச்சா இப்போ மழை கூட பார்க்கணுன்னா மழை வந்துடும் மழை போடுறான் full வீடு ஃப்ரண்ட் வந்து காம்பவுண்ட் வால்ல இருந்து கூட யாரும் ஏறி குதிச்சு உள்ள வர முடியாது அந்த அளவுக்கு இந்த grill டைட் பண்ணி வச்சு இந்த grillல வந்து கீழ யாராச்சும் வந்து கட் பண்ண ட்ரை பண்ணா கட்டே ஆகாது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஏன்னா 49 ஸ்ட்ரிங் சேர்ந்து வந்தது அது அந்த grill ஒரு grill எங்களோட பெட்ரூமுக்கு டிஜிட்டல் லாக் போட்டுருக்கோம் மெயின் டோருக்கு 45 லாக் இருக்கு மேலே கீழே எல்லா லாக்ஸ் போட்டோம் அது ரொம்ப யூனிக்கான கீ அது ஈஸியா பண்ண முடியாது அந்த மாதிரி கீ நாங்களே தொலைச்சிட்டாலும் இப்போ அந்த கீயை ரெடி பண்ண முடியாது அந்த மாதிரியான ஒரு அது ரொம்ப ஒரு யூனிக்கான ஒரு லாக் அது இல்ல அது ஒரு பாத்ரூம் பார்க்கணுமா பார்க்கலாம் எங்க நான் பார்த்ததே இல்லைங்க பாருங்க ஏங்க இதுவே ரூம் தான் ரூம் மாதிரி தான் இருக்கு இது பாத்ரூம்னு வர சொல்றீங்க ஓகே வாங்க வாவ் நைஸ் இங்க if you don't mind can I stay here it's nice வேற எங்க போறோம் வேற I'll take you to the pool and then I'll feed you biryani and then I'll let you go because you came all the way from Chennai, no? Wow. Superb. Yeah. So this is the dining table, this is the living room and that's the pool. Wow. See, நீங்க பெங்களூர்ல வந்த and even rain கூட இங்க தான் வந்தேன். ஆமா, பெங்களூர்ல வரும்போது மழையோட சேர்த்து வந்திருக்கு. சூப்பர் ஸ்விம்மிங் பூலுங்க. நல்லா இருக்கீங்க. வாவ். இங்க தான் நீங்க ஸ்விம்மிங் பழகுனீங்களா? ஆமா ஆமா. சூப்பர். அது ஏஜ் சின்ன வயசுல பழகிட்டீங்களா? இல்ல, this is a new house. I think 5-10 years. சூப்பர் 10 இயர்ஸ். அப்பதான் ஸ்விம்மிங் பழகுறீங்க. ஓகே. தியேட்டர்ல கூட இந்த அளவுக்கு ஒரு சீட்டிங் இதெல்லாம் இருக்காது தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் அந்த சீட் எல்லாமே வந்து நல்ல உங்களோட ஹெட் கூட உங்களோட அட்ஜஸ்ட் பண்ண முடியும் இதெல்லாம் வந்து ரிமோட்டு ஆப்ரேட்டடு உங்களுடைய ஹெட்டுக்கு ஏற்ற மாதிரி அந்த இது ஆமாம் இது வந்து கப்புள் சீட்டுன்னு சொல்லுவாங்க ஒரு 2 பேருக்கு ஒரு இது அந்த மாதிரி சூப்பர் சூப்பர் சார் ஸோ துபாயில் இருந்திருக்கீங்க சிங்கப்பூரில் இருந்திருக்கீங்க சார் அங்கே உள்ள ஏதாவது ஒரு ஃபெசிலிட்டியோ இல்லை அந்த வீட்டில் இருந்த ஏதாவது ஒரு ஃபெசிலிட்டி இங்கே கொண்டு வரணும் அப்படின்னு நீங்கள் ஏதாவது யோசிச்சிருக்கீங்களா சார் அப்போ இருக்கும்போது இல்லை அப்படி ஒன்றும் பெருசாக கிடையாது நான் வந்து பெரும்பாலும் இருந்தது வந்து சிங்கப்பூர் தான் சிங்கப்பூர் இஸ் என்ன சொல்கிறது இட்ஸ் அ டைனி கண்ட்ரி அங்கே லேண்ட் ஏரியா வந்து ரொம்ப எக்ஸ்பென்சிவ் அங்கே வீடுகள்லாம் வந்து பெருசாகவே கட்ட மாட்டாங்க எல்லாம் சின்ன சின்னதாக தான் கட்டுவாங்க ஸோ அதனால் அங்கே வந்து ஒன்றும் பெருசாக ஒரு இது கிடையாது துபாய்க்கு நான் இப்போ தான் போயிருக்கிறேன் துபாய் பற்றி இன்னும் அதிகமாக எனக்கு தெரியாது பட் துபாயில் வந்து உங்களுக்கு கட்டிடங்கள்லாம் உயரமான கட்டிடங்கள் இருக்கும் இப்போ இங்கே அங்கே 100 மாடிக்கு மேலெல்லாம் வந்து அப்பார்ட்மெண்ட் கட்டுறாங்க நிறைய பேர் மற்றபடி அந்த உயரம் ஒன்று தான் வித்தியாசம் பட் என்ன இருந்தாலும் வந்து சொர்க்கமே இருந்தாலும் அது நம்ம ஊர் மாதிரி வராது பசங்கள்லாம் என்ஜாய் பண்ணுவாங்களா சார் போட்டு விட்டு ஆமாம் தினமும் 2 டைம்ஸ் போடுவேன் வெயில் டைமில் ஒரு 11 மணி 12 மணிக்கு ஒன்று அப்புறம் 4 மணி இந்த மாதிரியான 4 மணி 3 மணி 4 மணிக்கு ஒரு அந்த வாசனை கூட அப்படியே நேச்சுரலாக மழை பெஞ்சா எப்படி இருக்குமோ அதே வாசனை வருது ஸோ இதுவுமே ஐடியா பண்ணதானே சார் இந்த மாதிரி ஒரு இடம் பண்ணுறோம் நம்ம நினச்சா மழை வரணும் அப்படிங்கிற மாதிரி இல்லை உங்களுக்கு வெயில் வந்து இந்த தரையில் பட்டு நல்லா உள்ள அடிக்கும் என்னதான் நம்ம உள்ள ஏசியோட இருந்தாலும் அதோட ஹார்ட் ரொம்ப இதாக இருக்கும் ஒரு 11 மணி 12 மணிக்கு ஒரு வாட்டி இப்படி போட்டுட்டா அது ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் வெயிலை கட்டுப்படுத்திடும் இந்த எக்ஸ்ப்ளோர் ஆகிற வெயிலை அப்புறம் ஈவினிங்கில் ஒரு வாட்டி போட்டோம்னா ஈவினிங் வரைக்கும் கூட கட்டுப்படுத்திடும் ஏன்னா இது ஓப்பனாக இருக்குன்னா வெயில் நல்லா இருக்கும் சூப்பராக இருக்குது ஸோ இதில் எது சார் உங்களுடைய ரூம் நீங்கள் வந்தால் ஜாலியாக எல்லாத்தையும் மறந்துட்டு புக் வாசிக்கிறது இருக்கிறது வந்து சின்ன ரூம் தான் அது ஒரு ரூம் அதில் அம்மா இருக்காங்க என்னோட அம்மா அங்கே தான் இப்போ படித்து தூங்கிட்டு இருக்காங்க இது ஒரு ரூமு என்னோட ரூம் இது நான் இங்கே தான் படுப்பேன் அதுக்குள்ள ஒரு ரூம் இருக்கு அது தேவயானி அவங்க ரூமு இது குழந்தைங்க ரூமு அந்த பக்கம் கூட ஒரு குழந்தைங்க ரூம் இருக்கு இது டைனிங் ரூமு இது கிச்சன் இது 12 mm திக்னஸ் இது டஃபன் கிளாஸ் தான் இது கயிறு ஃபுல்லா கட்டி 4 பக்கம் மேல ஒரு 12 பேர் கீழே 12 பேர் வச்சு லிஃப்ட் பண்ணி மேல இழுத்து ஃபிட் பண்ணிருக்கீங்க ஆமா ரொம்ப கஷ்டப்பட்டோம் இது அண்ட் இந்த சிங்கிள் கிளாஸ் போட்டிருக்கேன் கிரில் போடல அப்படின்னு நினைக்காதீங்க கிரில் வந்து நாங்க பால்கனில போட்டிருக்கோம் அது நீங்க வயரா பாக்குறீங்களா இன்விசிபிள் கிரில்னு சொல்லுவாங்க அது எப்படின்னா
நீங்க ஒரு 500 kg போய் அதுல சாஞ்சினா கூட ஒண்ணுமே ஆகாது. ஓகே. ஸோ இந்த கிளாஸ், அந்த கிளாஸ், அப்புறம் எங்க பெட்ரூம்ல இருக்கிற சிங்கிள் கிளாஸ், இது மூணுமே நாங்க லிஃப்ட் பண்றதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டோம். ஓகே. கொஞ்சம் கிராக் ஆனாலுமே பெரிய இது ரொம்ப டியூரபிளா? இதெல்லாம் நீங்க ரிசர்ச் பண்ணி எல்லாமே வந்து அழகாவும் இருக்கணும், சேஃபாவும் இருக்கணும் அப்படின்றதுக்காக பிளான் பண்ணது. you have beautiful view, lake view. ஸோ அது நீங்க ஸ்பாயில் பண்ணிடக்கூடாது, கிரில்லாம் போட்டு விண்டோஸ்ல ஸ்பாயில் பண்ணக்கூடாதுங்கிறதுக்காக கிட்ஸுக்கு வந்து பால்கனி இருக்கு. ஸோ இந்த பால்கனில இருந்து அவங்க வெளியில எட்டி பார்ப்பாங்க. ஸோ அவங்களுக்கு சேஃப்டி வேணுங்கிறதுக்காக இது பிளான் பண்ணது. ஸோ போறதான் போறோம், கிட்ஸ் பெட்ரூம் இல்லாம எல்லாத்துக்குமே போடலாம். கீழே எல்லா இடத்துலயும்